நேகேமியா அண்ணன் எருசலேமின் மதில்களை கட்டிக்கொண்டு இருந்தார். ஆனால் சில கெட்டவங்க, சன்பல்லாத்து, தொபியா வந்து கிண்டல் பண்ணி பயமுறுத்தி வேலை நிறுத்த சொல்லிட்டாங்க. நேகேமியா அண்ணன் என்ன பண்ணினார்? அவர் தேவனிடம் ஜெபம் பண்ணினார். பிறகு எல்லாரையும் சொல்லினார், ஒரு கையால் வேலை பண்ணுங்க, இன்னொரு கையால் ஆயுதம் பிடிங்க என்று. அப்படியே எல்லோரும் வேலை பண்ணினாங்க. சிலர் காப்பாளராக இருந்தாங்க, சிலர் கற்கள் எடுத்தாங்க, சிலர் மதில் கட்டினாங்க. ஆனா இன்னொரு பிரச்சினை வந்தது. ஏழை குடும்பங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருந்தது. பணக்காரங்க அவர்களிடம் நிலம், வீடு எல்லாம் எடுத்துக்கிட்டு சுரண்டினாங்க. நேகேமியா அண்ணன் இதை பார்த்து ரொம்ப கோபமா, நீங்க உடனே நிலம், வீடு எல்லாம் திருப்பிக் கொடுங்க என்று சொன்னார். எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. சம்பல்லாத்தும் தொபியாவும் நேகேமியாவை ஏமாற்றி அழைக்க முயற்சிச்சாங்க. அவரை கொல்லலாம்னு யோசிச்சாங்க. போலி தீர்க்கதரிசிகளையும் அனுப்பி பயமுறுத்தினாங்க. ஆனா நேகேமியா அண்ணன் தேவனை நம்பி எந்த சதி முயற்சிக்கும் ஆளாகல. இறுதியில் என்ன நடந்தது தெரியுமா? 52 நாள்லே எருசலேமின் மதில்கள் முழுவதும் கட்டி பூர்த்தி செய்தாங்க. எல்லாரும் சந்தோஷமாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினாங்க. தேவனை நம்பினா எதுவும் முடியாதது இல்லை.